ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து எங்கள் வீடியோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் கொடுங்க. இப்போ 2 நாளாக பாப்பா அந்த சடங்கு வீடியோவும் நேற்றுக்கு என்னென்ன இங்கே உள்ளவங்க எல்லாருமே செய்முறை செஞ்சாங்க. 2 வீடியோக்குமே நிறைய வியூஸ் போயிருந்துச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சிஸ்டர், உங்களுக்கு ஏன் இன்னும் யூடியூப்பில் பணம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. டாலர் வந்து $100 கிட்ட எடுக்கணுங்க. அதிகமாக கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. இந்த மாதம் கிடைச்சாலும் கிடைக்கலாம், பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதே மாதிரி சிஸ்டர், உங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து முதல்ல சொல்லிடுறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இது வந்து இப்போ கேட்ட கேள்வின்னு இல்லை, இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விகளுக்குள்ள அந்த கேள்விக்குமே இன்றைக்கி நான் ஆன்சர் பண்ணுவேன். சிஸ்டர், நீங்கள் உங்களுக்கு வந்து யூடியூப்பை பற்றி எல்லாமே சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இதில் வந்து கம்மியாக சொல்லிட்டு என்றைக்கு எனக்கு யூடியூப்பில் பணம் வருமோ அன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து லென்த்தாக விவரமாக சொல்லுவேன். யூடியூப்பில் வீடியோ போட சொல்லி தூண்டுனது எல்லாமே எனக்கு ஜெயா. மற்றபடி எனக்கு யூடியூப்பில் இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி எல்லா விவரங்களையுமே பண்ணது எல்லாமே எனக்கு வந்து உமா. நிறைய பேர் கூட கமெண்ட் பண்ணியிருப்பீங்க, சிஸ்டர் உமா சிஸ்டர் வந்து உண்மைக்குமே ஒரு நாள் லைவில் உமா பற்றி சொன்னப்போ உண்மைக்குமே ரொம்ப நல்ல குணம் உள்ளவங்கன்னு. அதை நானே என் வாயால் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப 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 சூப்பரான குணம். நம்ம பணம் எடுக்காட்டாலும் நம்ம அக்கா பணம் எடுக்கணும், ஏன்னா அவங்களுக்கு சரியாக படிப்பு இதெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணவா. அதனால எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அதிகமாக பேசிக்க மாட்டோம். எந்த ஒரு உதவின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் எடுத்து அனுப்பினோம் அப்படின்னா அடுத்த செகண்டே எனக்கு ஆன்சர் பண்ணிடுவா. அப்படி ஒரு வேளை ஏதாச்சும் பிஸியாக இருந்தால் இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு வேலைகள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் மட்டும் லேட் ஆகுமே தவிர மற்றபடி நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு உடனே பதில் சொல்லிடுவேன். இதுக்கப்புறமேட்டு ஃபுல்லுமே நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள். அதே மாதிரி இமெயிலிருந்து எனக்கு எந்த ஒரு மெசேஜ் வந்தாலுமே சரி, தமிழில் அப்படின்னா ஓரளவு படிச்சிருவேன். தமிழ்லனா நல்லா படிச்சிருவேன், இங்கிலீஷ்லனா ஓரளவு படிப்பேன். மற்றபடி தெரியாதது எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் டச் எடுத்து உமாவுடைய வாட்ஸ்அப்பில் தான் அனுப்புவேன். எனக்கு பார்த்துட்டு அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதை எப்படி பண்ணுறது, எதுக்குள்ளே போய் போகிறதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் டச் எடுத்து ஒரு 1/2 hour கிட்ட பண்ணுவோம். அப்படி இல்லை இது நமக்கு தேவையில்லாத மெசேஜ் அப்படின்னா எனக்கு அவள் வந்து உடனே இல்லை சிஸ்டர் அது நமக்கு தேவையில்லை, நீங்கள் அதை பற்றி எதையுமே யோசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாள். எந்த ஒரு விஷயம்னாலும் நான் கொஞ்சம் யூடியூப் விஷயத்தில் ஏதாச்சும் பயப்படுவேன் அப்படிங்கிறதுனாலையுமேவும் அவள் கொஞ்சம் சொல்லுவாள், நீங்கள் பயப்பட வேண்டாம் சிஸ்டர், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நார்மலாக தான், அதை விட்டுருங்க அப்படின்றவா. இப்போ வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன அப்படின்னா, எனக்கு அவங்க பண்ண கமெண்ட்லேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டான கமெண்ட்டுன்னு கூட சொல்லலாம். சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்டு வந்து உங்களுக்குன்னு சொல்லி உங்களுடைய லைஃப்பில் பண்ண கிஃப்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. லவ் பண்ணும் போதும் சரி, மேரேஜ் ஆனதுக்கப்புறமேட்டையும் சரி, அவங்க சம்பாரித்து என் கையில் பணம் கொடுக்குறதோட சரிங்க, இந்த பொருள் நம்ம ஒய்ஃபுக்கு பிடிக்கும், இதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அவள் சந்தோஷப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் இன்ன வரைக்கும் எனக்கு எந்த ஒரு கிஃப்ட்டுமே அவங்க பண்ணது கிடையாது. நான் தான் அவங்களுக்கு எல்லாமே பண்ணுவேன். லவ் பண்ணும்போதுமேவும் எங்கள் வீட்டுக்கு இவ்வளோன்னு சொல்லி சம்பளத்துக்குன்னு சொல்லி நான் வேலை பார்ப்பேன். அதுக்கு பிறகு நான் எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்தேன் அப்படின்னா அதுலேருந்து வர்ற பணத்தில் என் ஹஸ்பண்டுக்கு எதுனாலும் செலவு பண்ணிவிட்டு நான் எனக்கு என்ன தேவையோ அதை நான் வாங்கிக்கிடுவேன். மற்றபடி என் ஹஸ்பண்ட் வந்து இன்ன வரைக்கும் எனக்குன்னு சொல்லி எதுவுமே அவங்க கிஃப்ட் பண்ணதே கிடையாது. அதில் மறக்க முடியாத விஷயங்கள்னும் என் லைஃப்பில் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களுக்கே இன்ன வரைக்கும் செருப்பாக இருந்தாலும் சரி, அவங்க போகிற ட்ரெஸ்ஸு, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க மொபைலுக்குள்ளே கவராக இருக்கட்டும், எல்லாமே இன்ன வரைக்கும் நான் தான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருப்பேனே தவிர மற்றபடி அவங்க எனக்கு இன்ன வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுத்தது கிடையாது. எனி சிஸ்டர், உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போவாங்களா, உங்கள் லவ் ஸ்டோரியில் உள்ளதில் நான் பார்த்துட்டு கேட்குற வார்த்தைன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. என் ஹஸ்பண்ட் வந்து இனி வெளியில் எங்கேயுமே கூட்டிகிட்டு போனதே கிடையாதுங்க. அவங்களே முதல்ல ஒடிசாவில் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உள்ள இடங்கள் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அதனால் ஒடிசாலையாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், அவங்க என்னை எங்கேயுமே கூட்டிகிட்டு போனது கிடையாது. நான் அவங்களுக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த டைம் நமக்கு வீட்டுக்கு வெளியில் அந்த சீட்டு போட்டதுலலாம் வச்சு பார்க்கும்போது நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கேன். இப்போ பஜார்லாம் உடச்சதுக்கு அப்புறமேட்டு இங்கனுக்கு இந்த கடை இந்த பொருள் வாங்கலாம், இங்கனுக்குள்ள கடையில் இந்த பொருள் வாங்கலான்னு சொல்லிட்டு நான் தான் அவங்களை கூட்டிகிட்டு போயிருக்கிறேனே தவிர அவங்க வந்து பெரும்பாலும் ஒடிசாவில் அவங்க லைஃப்பில் இருந்ததே கிடையாது. ஃபுல்லுமே அவங்க தமிழ்நாட்டில் தான் 7ஓ 8ஓ படிச்சிருக்கிறாங்க. படித்து முடித்தோடனே தமிழ்நாட்டுக்கு போனவங்க இன்ன வரைக்கும் என்னுடைய ஸ்வீட்டியை மாதிரி இருக்கும்போது
என் பொண்ணு பெரிய பொண்ணு மாதிரி இருக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு போனாங்க. அப்போ அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையால் வேலைக்கு போனவங்க இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் தான் வேலை பார்க்குறாங்க. ஒடிசாவை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவுமே என் ஹஸ்பண்டுக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால் அவங்க வாங்கி கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாதுங்க என்கிட்ட. ஒரே ஒரு டைம் மட்டும் என்னுடைய பர்த்டேக்கு எனக்கு பணம் வேணும், நான் ஒரு சேரீ ஆசைப்பட்டிருக்கிறேன், நான் வாங்க போகிறேன்னு சொன்னதுக்கு என் கூட வந்து செலெக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அது வேணால் சேலை வீடியோ போடும்போது உங்ககிட்ட நான் காட்டுறேன். எல்லோ கலரில், ஆனால் சூப்பராக இருக்கும், நல்லா கிராண்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கலர் செலெக்ஷன் பண்ணும்போது இது நல்லா இருக்குன்னு சொன்னதுனால அது வாங்கியிருக்கிறேன். சிஸ்டர், உங்களுக்கு வந்து ஒடிசா பிடிக்குமா? அப்படி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு பிடிக்குமா? ஒருவேளை உங்களுக்கு ஒடிசா தான் பிடிக்கும் அப்படின்னா அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இப்போ நான் படிக்கிற கமெண்ட் எல்லாமே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த கமெண்ட். அதாவது எங்கள் அம்மா இங்கே வர்றதுக்கு முன்னாடி உள்ள கமெண்ட் எல்லாமே ஒரு நோட்டில் இந்த மாதிரி எழுதி வைப்பேன். அதுக்கு பிறகு என்னைக்காச்சும் வீடியோ இல்லை அப்படின்னா அன்னைக்கு அந்த வீடியோவை எடுத்துக்கிறது நான். எனக்கு ஒடிசா பிடிக்குமா தமிழ்நாடு பிடிக்குமா அப்படின்னா கிராம விஷயங்களில் எனக்கு ஒடிசா தாங்க எனக்கு பிடிக்கும். மற்றபடி நம்ம வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாதிரியாக இருக்கட்டும், இல்லைன்னா நம்ம பிடிச்ச மாதிரி வாழ்கிறதுல எனக்கு தமிழ்நாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன தான் யார் எவ்வளோ தான் சொன்னாலும் நான் வந்து தமிழ்நாடை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். தமிழ்நாடையும் ஒடிசாவும் வச்சு பார்க்கும்போது எனக்கு தமிழ்நாடு தான் ரொம்ப பிடிக்கும். இயற்கை விஷயங்களையும் இந்த மாதிரி விவசாய இதுங்களில் வச்சு பார்க்கும்போது எனக்கு ஒடிசா தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் இதையும் இல்லைன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டிலையும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கு 2 ஊருமே சேம். நான் சொன்ன ரீசன் வந்து இங்கே உள்ளதையும் வச்சு நம்ம தமிழ்நாட்டு உள்ளதையும் வச்சு நான் சேர்த்து பேசுகிறேன். எனக்கு தமிழ்நாடும் பிடிக்கும், எனக்கு ஒடிசாவும் பிடிக்கும். சிஸ்டர், உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன? உங்களுக்கு பிடிச்ச நடிகை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் தான். எனக்கு வந்து விஜயோட ஃபேன் நான். எனக்கு விஜய் அண்ணா அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேடிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னேகா, வேறு யாரையும் எனக்கு பிடிக்காது. மற்றபடி பிடிக்காதுன்னு இல்லை, எனக்கு இவங்க 2 தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து நடித்த படம் வந்து வசீகரா. எனக்கு என் லைஃப்லேயே மறக்க முடியாத படம் அப்படின்னா வசீகரா. எப்படியும் இங்கேயுமே இப்போ என்னைக்காச்சும் வீடியோ போடாதப்போ மனசில் ஏதாச்சும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கேன்னா அந்த படம் நிறைய டைம் பார்ப்பேன். பாப்பா 2 பேருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் அந்த வடிவேலு அந்த மீசையெல்லாம் பென்சில் வச்சு வரைஞ்சதெல்லாம் என் பசங்க பார்த்தாங்கன்னா சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சிஸ்டர் நீங்களும் தமிழ்கார பொண்ணு தான், இங்கேருந்து மேரேஜ் பண்ணி தான் அங்கே போயிருக்கீங்க, உங்கள் ஃபேமிலியில் எந்த பிரச்சனையுமே கிடையாதா? இங்கேருந்து போனவங்கள ஒரு சில பேருடைய வீடியோவை பார்த்துட்டு அவங்களுடைய பேரை சொல்லி கேட்டது. அவங்க பேரை சொல்ல நான் விருப்பம் இல்லை. நீங்கள் வீடியோ போட்டு இத்தனை வருஷத்தில் எதையுமே நீங்கள் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது வந்து சொன்னால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கிடுவீங்கன்னு தெரியல. இது வந்து ஃபேமிலி விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் இருந்தால் நான் வீடியோ போடுவேன், அப்படி இல்லைன்னா லைவ் வருவேனே தவிர ஃபேமிலியில் எல்லார் ஃபேமிலியுமே நார்மலாக நடக்கிறதுங்க. இது நம்ம தமிழ்கார பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே ஒடிசாக்கார பையனை கல்யாணம் பண்ணியிருந்தாலுமே வர்ற பிரச்சனைகளை தாண்டி வாழ கற்றுக்கிட்டுறது. என்னுடைய சின்ன பாப்பா பிறந்ததுலேருந்தே நான் அடி மேலே அடி வாங்கி இங்கேயுமே நிறைய பிரச்சனை நிறைய. ஏன்னா நான் வந்து இருக்கிறதுலே கருப்புங்கிறதுனால என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து நல்ல கலரு. இப்போ வந்து அவங்க நிறைய கவலையில் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி என்ன அவங்க லவ் பண்ணும்போதும் என்ன கல்யாணம் பண்ணி இங்கே ஒடிசா கூட்டிகிட்டு வரும்போதும் அவங்களுக்கு நான் வேணால் அந்த ஃபோட்டோ வேணால் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்களேன். ஆள் கலராக ஆள் சூப்பராக இருப்பாங்க. அதனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு இங்கே உள்ள பொண்ணை எடுக்கணுங்கிறது ஆசை. அதுலேயும் தமிழ்கார பொண்ணை கூட்டிகிட்டு வந்தது தப்பு இல்லை, நல்ல கலரான பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. நான் இங்கே வந்த புதுசில் நானுமே நிறைய விஷயங்களை தப்பாக புரிஞ்சுட்டு எங்கள் ஃபேமிலிலையும் சண்டை வராதது கிடையாது. என் ஹஸ்பண்டு முக்கால்வாசி அதனாலவே நீங்கள் வைக்க மாட்டாங்க. என் மனசு துன்பப்படுற மாதிரி என் மாமியார், என் மாமனார், என் நாத்தனார் எல்லாருடைய கொடுமையுமே அனுப்பி வச்சுருக்கிறேன். அப்போ எனக்கு அந்த ஏற்றுக்கிற வயசு இல்லைங்கிறதுனாலையும் ஏற்றுக்கிற பக்குவம் இல்லைங்கிறதுனா நாலுமே பதிலுக்கு சண்டை போட்டிருக்கிறேன். மற்றபடி நான் அங்கேருந்து இங்கே வந்ததுக்கு பிறகு என் மாமனார் நீ கருப்பாக இருக்கிறா, எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலை விட்டுருலாம் சொல்லி நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க. இந்த ஃபேமிலி விட்டுட்டு தமிழ்நாடு போவேனே தவிர அவளை விடமாட்டாப்பான்னு சொல்லிட்டு எனக்காக வேண்டி எங்கள் ஃபேமிலியில் சண்டை போட்டு நிறைய டைம் பட்னியாலாம் கிடந்திருக்காங்க. தனியாக சாப்பாடு ஆக்கி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வசதி இல்லாமல் அவங்க நீங்கள் இப்படி இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு சாப்பாடெலாம் போடாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த டயத்தில் நான் பட்னியாக கிடக்கிறனால என் கூட சேர்ந்து நம்மளும் பட்னியாக கிடந்திருக்காங்க. அதனால் எங்கள் ஃபேமிலியிலும் நிறையா பிரச்சனை. இப்போ அதெல்லாம் சகஜமாயிடுச்சு. என் பசங்களும் வளர வளர அண்ணி என்னுடைய நாத்தனாருக்கெல்லாம் மேரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போதைக்கு அவங்களுடைய மனநிலைமை என்னென்னா, தமிழ்கார பொண்ணு இருக்கிற ஒடிசாக்கார பொண்ணு இருக்கிற இடத்துல தமிழ்கார பொண்ணு இந்த அளவுக்கு செய்கிறா அப்படின்னா அவங்களுக்கு ஆச்சரியம். அந்தளவுக்கு உலகமும் காலமும் என்னை மாற்றிருக்கு. அதனால்
இப்போவுமே என் மாமனாருக்கு வந்து நான் நீட்டாக இருக்கணும், மேக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும் சொல்லிங்கிறது அவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு அந்தளவுக்கு மேக்கப் பண்ணுறது பிடிக்காது. இப்போவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய நாத்தனார் வந்து என்ன மாதிரி கருப்பு தாங்க. ஆனால் அவள் இப்போ க்ரீம்லாம் போட்டு கலராக இருக்கிறா. அதனால் என் மாமனார் என்ன சொல்லுவாங்கன்னா, நீயுமே இந்த மாதிரி க்ரீம் போட்டு கலர் ஆகுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஈடுபாடு இல்லை. எனக்கு பிடிக்காதுங்கிறதுனால முக்கால்வாசி இப்போவுமே அடிக்கடி எனக்கு என் மாமனாருக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் வரும். சிஸ்டர் உங்களுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு தமிழ்நாட்டில் கிடையாது, ஒடிசாவில் யாருன்னு சொல்லி கேட்டிருக்கிறீங்க. இப்போதைக்கு ஒடிசாவில் வந்து எனக்கு யாருமே கிடையாதுங்க. யார்கிட்டனாலும் நான் நல்லா பேசுவேன். அண்ணியாக இருக்கட்டும், இல்லை அக்கா முறையாக இருக்கட்டும், இங்கே இருக்கிற பாட்டிமாருக எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவேன். பஜாருக்கு ஜாமான் வாங்க போகிற இடத்துல. மற்றபடி ஃப்ரெண்டுன்னு சொல்லி பார்த்தா யாருமே கிடையாது. என்னுடைய கஷ்டமான விஷயங்களில் நிறைய விஷயத்தில் உமா கிட்ட சொல்லுவேன், ஜெயா கிட்ட சொல்லுவேன். மற்றபடி எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னா இங்கே யாருமே கிடையாது. இப்போ யூடியூப்பில் ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு புதுசாக பழக்கமாகி இன்ஸ்டாவில் நாங்கள் பேசுகிறோம். அந்த சிஸ்டர்கிட்ட எதுனாலும் நான் பகிர்ந்துக்கிடுவேன், அவங்க எதுனாலும் என்கிட்ட கேட்டுக்கிடுவாங்க. மற்றபடி எனக்கு இங்கே ஒடிசாவில் ஃப்ரெண்டு அப்படின்னா எனக்கு யாருமே கிடையாது. இதே தமிழ்கார பொண்ணுங்க இங்கே ஒடிசா கல்யாணம் பண்ணி வந்திருக்காங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் தான், கொஞ்சம் தள்ளி. அதுவுமே எனக்கு அண்ணி முறை தான் வரும், இன்னொன்று வந்து அக்கா முறை வரும். மற்றபடி எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு இங்கே யாருமே எனக்கு கிடையாது. சிஸ்டர், ஒடிசாவில் இருக்கிற உங்களுடைய மாமியார் வயசில் உள்ளவங்க எல்லாருமேவும் ஆஃப் கை வச்சு ஏன் சிஸ்டர் போடுறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதாவது அரை இதில் அவங்களுக்கு இங்கே இருக்கிறவங்கள பழக்கம் சிஸ்டர். அவங்களுக்கு அந்த மாதிரிலாம் போடுறது நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தாலுமேவும் அவங்களுக்கு அந்தளவுக்கு அதில் வந்து கூச்சம் கிடையாது. அவங்களுக்கு வந்து சகஜம், அவங்களுக்கு வந்து சாதாரணமானது. இது வந்து கிராமங்கிறதுனால அந்த அளவுக்கு யாருடைய பார்வையும் தப்பாக இருக்காது. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் பழகி போன விஷயம். நான் டெய்லர் அப்படிங்கிறதுனால அம்மாவுமே என்கிட்ட வெயில் டைம் வந்துருச்சுன்னா எனக்கு ஆஃப் கை வச்சு, அதாவது கையே இல்லாமல் எனக்கு தச்சு கொடுன்னு தான் கேட்பாங்க. அதனால் அம்மாவுக்குலாம் அது நல்லா பழகி போச்சு. இங்கேயுமே மீன் விற்க வர்றவங்களுமே அந்த மாதிரி தான் வருவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மாதிரி கையெல்லாம் போடுறது தப்பாக தெரியலை. நமக்கு அது கொஞ்சம் உறுத்தலாக இருக்கும், அவங்களுக்கு பழகி போச்சு. சிஸ்டர், அங்கே ஒடிசா சமையலை நீங்கள் சமைச்சு சாப்பிடும்போது என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறீங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரிலங்க. சுத்தமாக பிடிக்கவே செய்யாது. அழுதுகிட்டே உட்காந்துட்டு ஹஸ்பண்ட மண்டையில் நல்லா அடி வாங்கியிருக்கிறேன் நான். இங்கே ஏதாவது உருளைக்கிழங்கு சட்னி, அந்த உருளைக்கிழங்கு சட்னி கூட ஓரளவு பரவாயில்ல, தக்காளி சட்னி கூட ஓரளவு பரவாயில்லங்களாங்க. ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் வெறும் தக்காளியவே பிசைஞ்சு போட்டு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு சாப்பிட்ருக்குறோம், எனக்கு பழக்கம் இருக்குது. ஆனால் அந்த தக்காளி சட்னி, கருவாடில் சட்னி, நண்டில் சட்னி இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பழக்கமே இருந்தது கிடையாதுங்க. இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு தான் எனக்கு அந்த பழக்கம்லாம். கஞ்சிலாம் நான் என் லைஃப்பில் குடித்ததே கிடையாது, ப்ராமிஸாக. ஏன்னா வீட்டுக்கு ஒத்தைக்கு ஒரு பொண்ணுங்கனால நான் குடித்ததே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறமேட்டு அதெல்லாம் குடிக்கும்போது நான் எங்கள் ஹஸ்பண்ட்கிட்ட நிறைய திட்டு வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் இப்படி தான் சமைச்சு சாப்பிட்ணுங்கும் போதும் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறேன். அதேமாரி இன்னொருத்தவங்க வந்து, சிஸ்டர் நீங்கள் வந்து ஒடிசா எப்படி கற்றுக்கிட்டீங்கிறத லாங் வீடியோவாக போட சொன்னீங்க. அது வந்து வீடியோ ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கிறேன், பார்க்கலாம். என்னைக்கு வெளியூடுறதுக்கு அதில் இன்னும் கொஞ்சம் வார்த்தைகளில் நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். அதனால் கூடி சீக்கிரம் வரும் அந்த வீடியோ. நான் ஒடிசா கற்றுக்கிட்ட கதையெல்லாம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கே என்னமோ மாதிரி ஆயிருங்க. அந்தளவுக்கு நான் சிரமப்பட்டு ஒடியா பாசை வந்து பேசுகிறதுலாம் ரொம்ப கஷ்டம், அதை கற்றுக்கிறதுமே ரொம்ப கஷ்டம். சில வார்த்தைகள் ரெண்டாக ஜாயிண்ட் பண்ணி வரும்போது அது ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. மற்றபடி சாப்பாட்டு விஷயம் அப்படின்னா இப்போவுமே சொல்கிறாங்க, எனக்கு தமிழ்நாட்டு சாப்பாடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தோசைக்கெலாம் மாவு அரைக்கிறதுலாம் இங்கே உள்ளவங்க பச்சரிசி வந்து அதிகமாக போடுவாங்க, புழுங்கரிசிலாம் சேர்க்கவே மாட்டாங்க. உளுந்துமே கம்மியாக, ரெண்டையுமே உளுந்தையும் பச்சரிசியும் ஒன்றா ஊற வச்சு மறுபடியும் அரைச்சி தான் தோசை சுடுவாங்க. நான்லாம் அந்த தோசையை நான் சாப்பிட்றதுக்கு பக்கத்துலேயே போக மாட்டேன். தமிழ்நாட்டு முறைப்படி அரைக்கணும், எனக்கு அதுதான் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இப்போவுமே எனக்கு மசாலா இருக்கிறனால தமிழ்நாட்டு சாப்பாடை பற்றி நான் ஃபீல் பண்ண மாட்டேங்கிறேன். ஒருவேளை எனக்கு மசாலாலாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தமிழ்நாட்டு சாப்பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதை நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தமிழ்நாட்டு விஷயங்கள்லாம் நான் நிறைய விஷயங்களை இங்கே ஒடிசாவில் வந்ததுக்கு அப்புறமேட்டு மிஸ் பண்ணுவேன். இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்களுக்கு எப்படி அப்படின்னா, இப்போ வந்து சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இன்றைக்கி சண்டை போட்டிருக்கோன்னா நமக்கு ஒரு இது பிடிக்கலன்னு நம்ம விலகிடுவோம்லங்க. இவங்க மறுபடியும் வேணுக்குனே வந்து பேசுவாங்க, நம்ம பேசுவோம். மறுபடியும் ஒரு 4 நாள் கழித்து பார்த்தா மறுபடியும் சண்டை வந்துடும். சண்டை வருதுன்னா சாதாரண சண்டை வராதுங்க, அடிப்படியை தவிர்த்து அவங்க நம்மளை தகாத வார்த்தைலாம் பேசுவாங்க. அது இங்கே உள்ளவங்களுக்கு பழகி போயிடுச்சு. அதனால் அவங்களுக்கு அது எல்லாமே சேஃபாக அவங்கள எல்லாமே ஒத்துக்கிடுது.
நமக்கு அதை புதுசாக கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே அப்படின்னு. நான்லாம் அந்த மாதிரிலாம் நினச்சி நிறைய டைம் நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன். என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்களே, மறுபடியும் அதே மாதிரி காலையிலேயே நம்ம தமிழ்காரங்க எல்லாருமே வேலைக்கு போகிறதுனால நமக்கு அக்கம் பக்கத்தில் உள்ளதெல்லாம் புறம் பேசுகிறதுக்கு நமக்கு இஷ்டம் வராதுங்க. அப்படியே பேசுகிறாங்கன்னா ஒரு சில பேர் அதுதான் வேலைன்னு சொல்லி அலையிறவங்களுக்கு அது ஓகேவாகும். ஆனால் இங்கே ஒடிசாவில் பெண்கள் யாருமே வேலைக்கு போகிறதுனால விடிய காலமே எழுந்துச்சி இன்னொருத்தவங்க வீட்டில் ஒரு 7 மணி அதுலலாம் என் மாமியாரெலாம் அடிச்சுக்கிட்ட யாருமே கிடையாது. இதை நிறைய பேர் குறை சொல்கிறியா அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். கிடையாது, குறை சொல்கிறது வேறு, அவங்கள பற்றி சொல்கிறது வேறு. நான்லாம் என் மாமியாருக்கு எனக்கு இன்ன வரைக்கும் சண்டை வருதுன்னா இந்த மாதிரி விஷயங்களை பேசி தான் எங்கள் 2 பேருக்கும் சண்டையே வரும். நான் எங்கே போகாதான் போனோம் என் மாமியார் அங்கே தான் போவாங்க. நான் ஓயாமல் என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்கிறது என்னென்னா, இப்போ அம்மாவை நான் அந்த வீட்டுக்கு போகாதேன்னு இருக்கேன், அம்மா அந்த வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா அதையும் நினச்சிட்டு வந்து என்கிட்ட சண்டை கட்டும். முன்னாடிலாம் எதுனாலும் சண்டை கட்டுவோம். இப்போம்லாம் எப்படின்னா இதுதான் பழகி போச்சுன்னு ஆனதுக்கப்புறம் அம்மா அந்த அடுத்த வீட்டுக்கு போகிறாங்கன்னு தெரிஞ்சாலே நான் வாயவே திறக்க மாட்டேன். அம்மா வந்ததுக்கப்புறமேட்டு அது வாட்டில் தன்னால் உழம்பிக்கிட்டே இருப்பாங்க. நான் அதை காது கொடுத்து கேட்டுக்கிடவே மாட்டேன். அவங்க வாட்டில் என்னமோ அவங்க வாட்டில் பேசட்டும், கொஞ்ச நாள் பேசுவாங்க, அவங்களுக்கே பழகிரும். இப்போவுமே எனக்கு என் மாமியார் பேசுகிறது கேட்டு கேட்டு நிறைய பழகிருச்சிங்க. அதை நம்ம காதில் ஏற்றி நம்ம மைண்டுக்கு கொண்டு போனால் தான் மாமியார் மருமகளுக்குள்ளே சண்டை வரும். நான் அதை எதையுமே காதால் கேட்க மாட்டேன், சண்டையுமே போட மாட்டேன். அதேமாரி ஏதாச்சும் ஒன்று ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அவங்க ஃபோனை கொடுத்து விடுவேன், அவங்க 2 பேரும் பேசிக்கிடுவாங்க. இதுதான் எங்கள் ஃபேமிலியில் இன்ன வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது. மற்றபடி நீங்கள் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி நான் பேசுகிறதுல உங்களுக்கு லைட்டாக இறைச்சல் சவுண்டு கேட்குங்க. மழை சரியாவில் மழை நிற்கிற மாதிரி தெரில. அடுப்பையும் மொழுகணும், மண்ணெல்லி கொண்டு போட்டிருக்கிறேன். எப்போ மழை வெறிக்குமோ, எப்போ நான் அடுப்பை மொழுக போகிறேங்கிறது தெரியல. சரி, ஓகே, இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமேட்டு தினமும் நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக இன்ட்ரெஸ்டான வீடியோவாக கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்த கமெண்ட்லாம் ரொம்ப நாள் எழுதி வச்சு இதுக்கெலாம் எனக்கு கமெண்ட் பண்ணவங்க எப்படின்னா, அந்த கமெண்ட்டை கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ண தெரியலையா சிஸ்டர்லாம் சொல்லி கேட்டுருந்தாங்க ஒருத்தங்க. அதாவது வார்த்தையாக அப்படி எழுதி அனுப்புறது வேறு, இப்படி பேசி போடுறதுல உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். ஏன்னா ஒவ்வொருத்தவங்க வீடியோக்குன்னு வருவாங்க, ஒவ்வொருத்தவங்க கமெண்ட் படிக்கிறதுக்குன்னு வருவாங்க. அப்படிங்கும்போது இந்த பிள்ளை இப்படி கமெண்ட் அதோட அர்த்தத்தை ஒவ்வொருத்தவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க வேறு மாதிரி கூட புரிஞ்சுக்கிடுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கிறேன். சரி, ஓகேங்க, மழை செம்மையாக பெய்யுது. பாய், நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.